அப்படி வருகின்ற போது செட்டிகார தம்பி என் மைக்கு மட்டும் கொஞ்சம் கூட்டி வைப்பான். ஆண்டவன் அருள்கூடிய கருங்குளமான நகரத்தில் நமக்கு பரிசு கொடுத்த அன்பை திரு சீமான் கோமான் புண்ணியவார் யாரு? யாரம்மா? இந்த கரிகுளம் முருகப்பண்டார வம்சம். முருகப்பண்டார வம்சம். கரிகுளமான வாழ்ந்து வாழ்ந்து பொறுத்தவர்கின்ற முருகப்பண்டார வம்சம். முருகப்பண்டார அவருடைய வம்சத்தார்கள். எம் வான்மாமலை பண்டார குடும்பத்தினர்கள். எம் அங்கப்ப பண்டாரம் அவர்கள். எம் சுடலைமுத்து பண்டாரம் அவர்கள். வி முத்துகிருஷ்ண பண்டாரம் அவர்கள். வி முருகப்பண்டாரம் அவர்கள். வி வெங்கடாசல பண்டாரம் அவர்கள். எஸ் பெருமாள் அவர்கள் துபாயில் வசித்து வருகிறார்கள். எஸ் பெருமாள் பண்டாரம் துபாயில் வசித்து வரக்கூடியவர்கள். உலகநாத பண்டாரம் அவர்கள். எம் சிங்கராட்சி பண்டாரம் அவர்கள். எம் வெள்ளிமலை பண்டாரம் அவர்கள். சங்கர் பண்டாரம் அவர்கள். தனவாய் பண்டாரம் அவர்கள். முத்து பண்டாரம் அவர்கள். கார்த்திக் பண்டாரம் அவர்கள். ராஜி பண்டாரம் அவர்கள். வடிவேல் பண்டாரம் அவர்கள். யூ அங்கப்பன் பண்டாரம் அவர்கள். யூ சோமு பண்டாரம் அவர்கள். ரூபாய் 1000 ரூபாயை 1000 லட்சமாக 1000 கோடியாக பரிசாக அளித்தார்கள். 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே? பேர் இத்தனை பேர் இருக்குல்ல, எங்க தாங்கல? 1000 ரூபாய் 1000 லட்சமாக 1000 கோடியா பரிசு கொடுத்திருக்காங்க. பண்டார வம்சம் வான்மாமலை பண்டார குடும்பத்தார்கள். என் அப்பா என் அங்காளீஸ்வரி, என் காஞ்சி காமாட்சி, என் தற்கன் தளவாய் மாடன் மாடத்தி கிருபையால முருகப்பண்டார வம்சம் வான்மாமலை பண்டார குடும்பத்தார்கள் அனைவர்களும் நமக்கு பரிசு கொடுத்த அன்பு திரு சீமான் கோமான் புண்ணியவான் குடும்பம் தலைக்கணும் குலங்கள் வாழும் செந்தகிடம் சிறக்கணும் செய்யும் தொழில் பெறுகளும் மக்கள் மருமக்கமார் மாங்கிலியம் தலைக்கணும். எந்த முகம் போனாலும் என் தளவா முன்னால நிற்பான். பொல்லாத தளவா பொறி பொறுத்த ஐயா. கூப்பிட்டா நான் கூப்பிட்டா உடனே வந்துருவான். அப்படின்னு ஓடப்படி வருவான். என் அப்பன் தளவாய் மாடனுடைய அருள் பெற்று குடும்பம் தலைக்கணும் குலங்கள் வாழும் சென்னகிடம் சிறக்கணும். மக்கள் மருமக்கமாரோடு பேரனோடு பேத்தியோடு பூட்டனோடு பூட்டிகளோடு நீடோடி கால என் அப்பன் தளவா மாடன் நிறுவனால் அருள் பெற்று நீடோடி காலம் வாழ்கே வளர்க என்று வாழ்த்திக்கொண்டு அடுத்தபடியாக பரிசு கொடுத்தது யாரு? கருங்குளம் நகரிலே ஆண்மரசாட்சி செய்து வரக்கூடிய அப்படி வாழ்ந்து வரக்கூடிய சுடலைமுத்து பண்டார் அவருடைய குமாரர் நல்லக்கண்ணு நம்முடைய அருமை அண்ணன். நல்லக்கண்ணு அருமை அண்ணன் மகன்கள் துரை அவர்கள் வெங்கடாசலம் அவர்கள் மணிகண்டன் அவர்கள் சுடலைமுத்து பண்டார் அவருடைய அன்பு திருமகன் நல்லக்கண்ணு அவர்கள். அருமை அண்ணன் நல்லக்கண்ணு அவருடைய மகன்கள் துரை வெங்கடாசலம் மணிகண்டன். ரூபாய் 200 ரூபாயை 200 கோடியா பரிசு கொடுத்திருக்காங்க. 200 கோடியாக பரிசு கொடுத்த அன்பு உள்ளங்கள் அன்பு திரு சீமான் கோமான் புண்ணியவான்கள். சீமான் கோமான் புண்ணியவான் அவர்கள் அங்காள ஈஸ்வரி உன்னுடைய கிருபையாலும் காஞ்சி காமாட்சியவா காஞ்சி காமாட்சி லட்சங்களை தீர்க்க வந்த காஞ்சி காமாட்சி தாயே அம்மா என் தற்கன் தளவா திருவையினால் நீடோடி காலம் வாழ்கே வளர்கே நீடோடி காலம்
என்னவா ஆமாயா இருக்க மாட்டேங்காரு எங்க அப்பா இருக்கிறவர்களுக்கு பரிசு கொடுத்தது யாரு? யாரு யாரம்மா? ஆனந்தம் குடும்பம். ஆனந்தம் குடும்பம் மகன் குடும்பம் ஆனந்தம் குடும்பம். அவருடைய மகன் மகன் அங்கப்பன் அவர்கள். அங்கப்பன் அவர்கள். தளவாய் அவர்கள். அவர்கள் பழனி ராமன் அவர்கள். பழனி ராமன் அவர்கள். பேரன் பேரன் ஆனந்த் தளவாய் அவர்கள். அவர்கள் முகேஸ்வரன் அவர்கள். முகேஷ் அவர்கள் 300 ரூபாய 300 லட்சமா பரிசு கொடுத்தாங்க. 300 ரூபாய 300 லட்சமா பரிசாக அன்பளித்தார்கள். ஆனந்தம் குடும்பம் அவருடைய மகன் மகள் அங்கப்பன் அவர்கள். தளவாய் அவர்கள். பழனிராமன் அவர்கள். அவர்கள் பேரன் ஆனந்த தளவாய். ஆனந்த தளவாய். முகேஸ்வரன் 300 ரூபாய 300 லட்சமாக 300 கோடியாக பரிசாக அளித்தார்கள். பரிசளித்த அன்பு திரு சீமான் பூமான் புண்ணியவான் அவர்கள். என் அப்பன் தளவாய் மாறன் கிருபையாலும் 1000 அங்காளவரவீஸ்வரி காண்டி காமாட்சி கிருபையாலும் சென்ற இடங்களும் செய்யக்கூடிய தொழில்களும் குடும்பம் குடிபடி வழிவழி ஒம்முசங்கள் அண்ணாருடைய கிருபையிலா நீடோடி கால வாழ்க 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 அன்று வாழ்க என்றென்றைக்குமே வாழ்க 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 என்று வாழ்த்திக் கொண்டு என் அப்பதான என்பது அழகாய் மாடலோடு எங்கே வருகிறான பந்தடவா
வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய அண்ணன் கருப்பசாமி அண்ணன் அவர்கள் கருப்பசாமி அண்ணன் அவர்கள் ரூபாய் 200 லட்சமாக பரிசாக அளித்திருக்கிறார்கள். பரிசாக நம்மளுக்கு சன்மானம் அளித்தார்கள். பரிசு அளித்த அன்பை திரு சீமான் பூமான் புண்ணியமான் அவர்கள் ஜெய்மான் பூமான் புண்ணியமான் அவர்கள் சென்றிடங்கள் எல்லாம் சிறக்க வேண்டும். செய்யும் தொழில் பெருக வேண்டும். குடும்பம் தலைக்கணும் கொடி கொடி வழிபடி வம்பசங்கள் வழி வழி வம்பசங்கள் நீடோடி காலம் வாழ்க வளர்க. நீடோடி காலம் வாழ்க வளர்க. என் தற்கன் தரவாய் மாடருடைய அருள் பெற்று தற்கன் தரவாய் அருள் பெற்று குடும்பம் கொடி கொடி வழிபடி வம்பசங்கள் வாழ்க வளர்க. நீடோடி காலம் வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு நாமல் வாழ்த்திக் கொண்டு என் அப்பனானவன் தார்காவலத்திலே ஆண்டு வருகின்றாரே தார்காவலத்திலே தற்க முடியாத ஆண்டு வருகிறானே தன்னுடைய மகளாரவளுக்கு சுயவரம் வைத்திருக்கிறான் அல்லவா? சுயவரம் வைத்திருக்கிறான் அல்லவா? அப்படி சுயவரம் வைத்திருக்கிறவங்க அவனுடைய 56 நாட்டு ராஜாக்களும் வராங்க. ராஜாக்களும் வராங்க. கல்யாண சுயவரத்துக்கு. சுயவரத்திற்கு யானையில குதிரையில ஒட்டகத்துல தாய் மாமா வீட்டுல சுயவரம் கல்யாணம் நடக்கும். சாப்பாடு தச்சாதி இருக்கு. நீ வாங்கடத்துல விழுந்துறாரா மாரடி நீ வார. அப்பா நான் வாரேன். உடுக்கார அதுக்கு விட்டு வேலைக்காரனை விட்டு மண்ணை குமிச்சு விட்டு பின்னால வந்துருக்கா உட்காரதா கையில கெட்டியில உட்கார்ந்துருக்கா. நாளக்காரன் இருக்கான் பாரு. போன மாதம் 1ஆம் தேதிக்கே குமிட்டான். போன மாசம் 1ஆம் தேதி. ஆமா சரியா போச்சு. தார்காவல்லி முகத்துல புடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடே கப்பா அத்தை கிட்ட சொல்லுவோம், மாமாட்ட சொல்லுவோம். சரி நம்ம கழுத்துல மாலை விழுந்துறாதா அப்படின்னு யாவகந்த தண்ணியே சாப்பிடல. ஓஹோ குளிக்கவும் இல்ல. அடே கப்பா அந்த யாவகம் தான். அந்த தார்காவலத்திலே தர்க்கமுடிராயன் கோட்டையில் தர்க்கமோட்டையிலே கூட்டமான கூட்டம் 56 நாட்டு ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. ராஜாக்கள் வந்திருக்காங்க. 56 நாட்டு ராஜாக்களில் உள்ள ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லோரும் வந்திருக்காங்க. யானைப்படை, குதிரைப்படை, வெட்டுப்படை, குத்துப்படை, வீரப்படை, சூரப்படை, அரக்கற்படை, அதிரப்படை, குத்துப்படை, வெட்டுப்படை, வீரப்படை எல்லா படையும் வந்திருக்கு. சாப்பாடு படை, தச்சாதி படை, தண்ணி சிவக்க படை. தண்ணி கொடுக்கணும்ல நேரத்துக்கு நேரம், சாப்பாடு கொடுக்கணும்ல. ஆமா அந்த படையெல்லாம் இன்னைக்கு அப்படி படைகள் எல்லாம் வந்திருக்கின்ற போது தர்க்க கோட்டைக்கு வந்திருக்கிற போது ஆண்டவரான ஆரிகரை கண்டரான பெருமாள் ஜாதி பெருமாளே
துணை அப்பன் அர்க்கன் தளவாய் மாடன் துணை துணை ஸ்ரீ ஆறுமுகம் அவருடைய குடும்பத்தினர்கள் ஆறுமுகம் அவருடைய குடும்பத்தார்கள் ஆவண்ணா தளவாய் அவர்கள் ஆவண்ணா வரவாய் அவர்கள் ஆவண்ணா சீனிவாசன் அவர்கள் ஆவண்ணா சீனிவாசன் அவர்கள் ஆவண்ணா சுந்தரராட்சி அவர்கள் ஆவண்ணா சுந்தராட்சி அவர்கள் ஆவண்ணா கண்ணன் அவர்கள் ஆவண்ணா கண்ணன் அவர்கள் மற்றும் மருமகள் மற்றும் பேரன் பேத்திமார்கள் மருமகள் பேரன் பேத்திமார்கள் சார்பாக ரூபாய் 700 ரூபாயை 7 இளவெற்றிற்காக அன்போடு பாசத்தோடு பரிசு கொடுத்தாங்க. பாசத்தோடு கொண்டு தந்திருக்கின்றார். 700 ரூபாயை 700 லட்சமாக 700 கோடியாக 700 கோடிக்கு சமமாக அன்போடு பாசத்தோடு தடவாய் மாடன் முறையார் ஆறுமுகமருடைய குடும்பத்தார்களும் தடவாய் சீனிவாசன் சுந்தரராஜ் கண்ணன் அவர்கள் மருமகள் மற்றும் பேரன் பேத்திமார்கள் ரூபாய் அன்போடு பாசத்தோடு நமக்கு பரிசாக அளித்திருக்கிறார்கள். அங்காள ஈஸ்வரி கிருபையாலும் என் ஐயன்கள் 25 அமாட்சியம்மனுடைய கிருபையாலும் என் தடவாய் மாடனுடைய அருளாலும் ஆறுமுகம் குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய தொழில்களும் சென்ற இடங்களும் குடும்பம் தலைக்கடும் குலங்கள் வாழணும் சென்ற இடம் சிறக்கடும் செய்ய தொழில் பெருகடும் ஆண்டருடைய அருள் பெற்று ஈடோடு கால வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு அதன் அர்க்கனுடைய கோட்டைக்கு சாட்சாயிரியான பார்வதியாள் புறப்பட்டு வராரு. அப்படியே பார்வதி யாகத்திலே வருகிறார். ஏன் தெரியுமா? பார்வதி ஏற்கனவே அவளுக்கு பிள்ளை தற்கனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. கொடுக்க கூடாதுன்னு சொன்னார். அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லும் போதுதான் பார்வதி சொன்னால் எப்படியாவது தற்கனுடைய உயிரை காப்பாற்றணும், அவளை வாழ வைக்கணும். தற்கன் கோட்டையில வாழ வைக்கணும். அதனால அவளுக்கு மகளாக பிறந்தாள் இந்த பார்வதி. தன்னுடைய மகளாக அவதரித்தார் பார்வதி. பகவான் ஆணவம் பிடிச்சவன், அவன் கௌரவம் பிடித்தவன், அவன் கௌரவக்காரன், திமிர் பிடிச்சவன், யாரையும் மதிக்க மாட்டான். எல்லாத்தையும் கொடுத்தவன். ஏன் அவன் பிள்ளை கொடுக்கல? எதற்கு கொடுக்கல? அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்குத்தான் பிள்ளை கொடுக்காம இருந்த. ஆணவத்தை அடக்குவதற்கு அவன் திமிர பாரு, திமிரை பாரு, அவன் ஆணவத்தை பாரு, அவன் கௌரவத்தை பாரு, அவன் எப்படி இருக்காமனு மட்டும் பாரு. யாரையும் மதிக்க மாட்டான். பிள்ளை கொடுத்தாத்தான் அவன் மதிக்கவே மாட்டான், யாருமே மதிக்க மாட்டான். இப்பதான் பார்வதி பகவான் நினைக்கான். என்னங்கிறா? சோபருமாரே ஆண்டவா, நாளைக்கு எனக்கு சுயவரம். நாளை காலை 6 மணி அளவில் சுயவரம். மாலையை வீசுறவுடனே அப்பா ஆயிரங்களை அரிசி சச்சாரிகள் மாம்பழம் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். மற்ற சமையல் சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவன் நிர்வாக வெள்ளிக்கிரி மாமலையில புத்தகம் இருந்தாலையும் உத்தரவாத கொட்டை பிடிச்சுக்கிட்டு சரி சுயவரம் மற்றும் சுவாமி ஆண்டவராணி கண்டராணி சிவபெருமா அடி வருகின்ற போது நமக்கு பரிசு கொடுத்தது யாரையா?